ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடமும் வரக்கூடிய ரிஷப ராசியில் சனி பகவான் அமரும் போது என்ன பலன் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு நம்ம பார்த்து வந்த மாதிரி இந்த 7ஆம் ஸ்தானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் 7ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் திருமண ஸ்தானம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக்குறதும், அதாவது சொர்க்கமாக்குறதும், நரகமாக்குறதும் 7ஆம் இடம்னு சொல்கிறதில்ல, சொன்னால் தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து தன் வாழ்க்கையை சரிபாதியாக பகிர்ந்துக்கக்கூடிய இந்த வாழ்க்கை துணை நல்லபடியாக அமைஞ்சிட்டா அந்த அந்த ஜாதகர் உண்மையிலேயே சொர்க்க வாழ்க்கை வாழக்கூடிய சொர்க்கவாசினே சொல்லலாம். இன்கேஸ் மாறா வந்து கெட்டுச்சு அப்படின்னா வாழ்க்கையே கெட்ட மாதிரி தான். ஸோ அந்த வகையில் இந்த 7ஆம் இடத்துக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் வந்து உண்டு. இங்கே வந்து இந்த 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 நிலையில் 7ஆம் இடத்துல சனி அமர்றார். சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுப கிரகம், விருச்சிக ராசிக்கு பகை கிரகமும் கூட. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் 7ஆம் இடத்துல வந்து அமரும் போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுப்பார். பொதுவாகவே 7ஆம் இடத்துல லக்ன அடிப்படையிலுமே கூட சரி, 7ஆம் இடத்துல சனி வந்து உகந்தது கிடையாது தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 0% ஒரு பாதிப்பும் செய்யாது அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஸ்தான அடிப்படையில் பார்க்கணும். விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சனி உங்களுடைய ஆசை, விருப்பம், உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தான் 7ஆம் இடத்துல வந்து அமர்றார். அப்போ நீங்கள் யாரை விரும்புனீங்களோ அவங்கள தான் உங்கள் வாழ்க்கை துணையை அடைய போகிறீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கான வாழ்க்கை அப்படி இன்கேஸ் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்க மேலே அளவற்ற அன்பை காட்டக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு காதல் வாழ்க்கை அப்படின்றது வந்து தொடர்ந்துகிட்டே தான், திருமணம் கடந்தும் உங்களுடைய அந்த காதல் அப்படின்றது மேன்மேலும் கூட தான் செய்யுமே தவிர்த்து குறையாது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பர்டிகுலராக சனியை பார்த்து 7ஆம் இடத்துல இருக்க சனியை பார்த்து பயப்பட வேணாம். வாழ்க்கை துணை மூலயமா நல்ல யோகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பயுமே இருக்கும் அப்படின்றத நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். அது போக 2 பேருமா சேர்ந்து சிவ தொண்டுகள் செய்து இறை பக்தியில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம என்னதான் காசு பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்தாலும் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றது எல்லோரோட பெரிய விருப்பம். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த 45+ மேலேலாம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடுது நமக்கு லைஃப். ஏன்னா நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம் இல்லையா? சின்ன வயசில் இறந்துடுறாங்க, சின்ன வயசில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு, விளையாண்டுட்டு இறந்துட்டாரு, இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருது. அது போக அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தவறான வாழ்க்கை முறை, உணவு பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் கூட தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இதை விட முக்கியமான காரணமாக வந்து ஊடகங்கள் நீங்கள் ரொம்ப வளர்ந்துருக்கிறதுனால வந்து எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு செய்தி
நமக்கு வந்து ஈஸியா வந்து சேர்றதுனால, இந்த மாதிரியான செய்திகள் நெறைய எங்கெங்கேயோ மூலையில எப்பயுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். அது வந்து நமக்கு இப்பலாம் வந்து ஈஸியா நமக்கு வந்து சேர்றதுனால வந்து, இது நெறைய நடக்கிற மாரியும், அ இது இந்த மாதிரியான பாதிப்புகள நம்ம சுத்தி இருக்க மாரியும் நமக்கு ஒரு பிம்பத்த ஒரு கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளலாம் மாட்ட வேணாம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல ஆ விருச்சிக ராசிக்கு அ கண் அ நம்மளுடைய மிதுன ராசி தான் வந்து ஆயுள் ஸ்தானமா வரும். அந்த ஆயுள் ஸ்தானத்தில வந்து சனி அமரும்போது, என்ன மாரியான பலன குடுப்பாரு அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆயுள் பங்கம் அப்டின்றது பேச்சு கிடையாது. சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு அதிபதியா 4ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய கேந்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர், 4ல அப்படியே பாதி கூட சேர்த்தா 8ஆம் இடம்னு வரும்போது வந்து, இந்த 4ஆம் இட ஆதிபத்திய கேந்திர ஆதிபத்திய பலத்த வந்து அவர் வந்து அதிகப்படுத்தி தான் குடுப்பார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது, உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், உங்களுடைய எல்லாத்தையும் நல்ல பண்புகள, பலன்கள அதிகப்படுத்தி தான் குடுப்பார். கண்டிப்பான முறையில விருச்சிக ராசிக்குன்னு ஒரு பலம் உண்டு. சனி எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான கிரகமோ, அதுக்கு இணையான பலம் வந்து உங்களுடைய விருச்சிக ராசிநாதன் செவ்வாய்க்கு உண்டு. அதனால வந்து ஆயுள் விஷயத்துல வந்து விட்டு குடுக்காம, அந்த ஆயுள்காரன் சனியோட சண்டை போட்டு தீர்க்க ஆயுளோட வாழக்கூடிய யோக பண்புகள வந்து 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட உங்க ராசிநாதன் இத செய்வார் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா நம்மளால இடமாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், வெளியூர் தொடர்புலயே இருக்கிறது, வெளியூர்லயே பல காலங்கள் வாழக்கூடிய யோகா அமைப்புகள், இது எல்லாத்தையுமே வந்து தொழில் ரீதியா இருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பான முறையில குடுப்பார். ஆ அடிக்கடி இந்த சிற்றூர் பயணங்கள், பக்கத்து ஊருக்கு போயிட்டு, போயிட்டு வர மாரியான என்ன சொல்லணும்னா, ரொட்டீனா டெய்லி வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஊருக்கு போயிட்டு வர மாரியான செயல்களையும் வந்து இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குடுப்பார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதுக்கு அடுத்ததா ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். உங்களுடைய ஞானஸ்தானம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு கடக ராசி தான். ஸோ கடக ராசி சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்ல சனி அமரும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சனியோட சந்திரன் சம்மந்தப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வாம்சம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இயற்கையாவே விருச்சிக ராசிக்கு நம்ம அத எப்பவுமே சொல்றது தான். தெய்வாம்சம் தாண்டி அமானுஷ்ய ஆற்றல்கள் நெறைய பெற்றவங்களா இருப்பாங்க. ஆ இவங்களோட அனுபவங்கள்லாம் கேட்டோம்னா வந்து, ஏதோ உளறுறாரு போலங்க, பொய் சொல்றாருங்க அப்படின்ற மாரி தான் தோணும். ஆனா ஜோதிடரா என்னால வந்து அத ஏத்துக்க முடியாது. அவங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு அப்படின்றத நம்ப முடியும். அவங்கள பார்த்தது, அவங்க கண்ல பட்டது, இது எல்லாமே வந்து நெஜம்தான். அத நம்ம வந்து அவங்க சைட்ல இருந்து நம்ம பேசி அவங்களுக்கு நம்ம வந்து ஆமா, ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன், நம்புறேன் அப்படின்றத நீங்க சொல்லும்போது தான், அவங்களுக்கு ஒரு நிம்மதியும், சந்தோஷமும், அ ஒரு மனக்குழப்பமற்ற ஒரு நிலையிலயும் இருப்பாங்க. இல்லைன்னா பாவம் அது வந்து இப்படியா பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு ஏதோ மனநிலையில ஏதோ பிரச்சனை இருக்குன்ற அளவுக்கு சுத்தி இருக்கவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து 9ஆம் இடத்துல ஞானஸ்தானத்துல கர்மகாரகன் சனி அமரும்போது, கடகராசியில அமரும்போது, இவங்களோட அந்த அமானுஷ்ய ஆற்றல் சக்திகள் வந்து பெருகும். இத நல்ல வழியில பயன்படுத்தி மத்தவங்களோட நலனுக்காக இத வந்து நீங்க வந்து உங்களுக்கு தோணும். இன்ட்யூஷனாவே தோணும். உங்கள சார்ந்தது, உங்க நண்பர்களுக்கு இந்த மாரி நடக்கப் போகுது. இது சிலருக்கு வந்து கனவுல கூட தோணும். விருச்சிக ராசிக்காரர்கள் நெறைய பேத்துக்கு வந்து கனவுல கூட சில வெளிப்பாடுகள் கிடைக்கும். உங்கள சார்ந்தவங்களுக்கான சங்கடங்கள் வரப்போகுது அப்படின்றத வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றலும் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது எப்ப அதிகமாகும் அப்படின்னா, சனி 9ஆம் இடத்துல அமரும்போது இன்னும் அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு வகையில நல்லதும் கூட. அதனால வந்து இத நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு உங்க மனநிலைய நீங்க சரியா வச்சுக்கிட்டா போதும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கு அடுத்ததா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில 10ஆம் இடத்துல சனி இருந்தா எப்பயுமே வந்து நல்ல பலன் தான். நல்ல தொழிலாளி, நல்ல ஒரு வேலைக்காரன், நல்ல மனிதர் அப்படின்ற பேர் வாங்குவாங்க. நல்லா சம்பாதிக்கவும் செய்வாங்க. இது சிம்ம வீடா இருக்கிறதுனால பாதிக்குமா அப்படின்னா, அப்படி கிடையாது. ஏன்னா சிம்ம வீட்ல இருந்தா கூட சனி வந்து விருச்சிக ராசிக்கு யோக பலன தான் செய்வார் அப்படின்றத நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்மம் வந்து செவ்வாய்க்கு நட்பு வீடு. மிக சிறந்த நட்பு வீடு. விருச்சிக ராசிக்கு மிக சிறந்த நட்பு வீடு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி தான். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பான முறையில அங்க சனி இருக்கும்போது கடுமையா உழைச்சு இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறாங்கன்றதுக்கு அடையாளமா இருக்கும். சிவபக்திய குடுக்கும். மின்சாரம், சாதனங்கள் சம்மந்தப்பட்ட துறைகள்ல ஈடுபட்டு அதன் மூலம் பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நிலையும் குடுப்பார். அதுக்கு அடுத்த ஸ்தானம் வந்து லாபஸ்தானம். 10ஆம் இடத்துக்கு அடுத்ததா வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானம் அப்படின்னா தொழில்ல லாபம். தொழில் பார்த்தாச்சு. தொழில்லேருந்து நமக்கு லாபம் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கேயும் சனி வந்து அமர்றாரு. அவர் வந்து 3ஆம் இடத்து அதிபதியா, 4ஆம் இடத்து அதிபதியா வந்து விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்துல கன்னி ராசியில சனி அமரும்போது, உங்களோட ஒவ்வொரு செயல்லயும் உங்களுக்கு வந்து உன்னதமான உயரத்தையும், வெற்றியையும் கண்டிப்பான முறையில குடுப்பாருன்னு சொல்லலாம்.
ஏன்னா 11ஆம் இடத்து சனி பொதுவாவே வந்து நல்ல யோக பலன்கள குடுப்பார். நமக்கு வந்து வெற்றிக்கு உதவுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்துல. அந்த வகையில அவர் இன்னொரு உபஜய ராசியான 3ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவரே இன்னொரு முக்கியமான உபஜய ராசியான 11ஆம் இடத்துல அமரும்போது, சிறந்த ராஜயோக பலன்கள குடுத்து உங்க வாழ்க்கையில மிக சிறந்த வெற்றிகள குடுப்பார். 11ஆம் இடத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் ஈடுபாட்டையும் குடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அரசியல்லயும் ஒரு பெரிய நிலையை அடைவாங்க. அது மட்டும் இல்லாம, அதுக்கு அடுத்ததா ரொம்பவும் முக்கியமான ஸ்தானமான மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆயுள்காரகன் சனி மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறார். ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஆயுள், உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரியான பயணிக்க போகுது, எந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க, இதை பற்றியெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஸ்தானமாக அந்த 12ஆம் இடம் வருது. அந்த 12ஆம் இடம் துலா ராசியா வந்து அந்த துலா ராசியில உச்சம் பெறக்கூடிய சனி தன் உச்ச நிலையில 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் என்ன சொல்றது, ஒரு இயற்கையாகவே வந்து ஒரு இறை அருள், இறை ஆற்றல் பெருகும். அதிகமான திருக்கோயில் வழிபாடுகள், நீங்க பார்க்காத கோயில் இல்லைன்ற அளவுக்கு எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் வர மாதிரியான ஒரு உன்னதமான யோகத்தை உங்களுக்கு குடுப்பாங்க. அதுபோக சிவபக்தி ரொம்ப பெருகும். சிவபக்தியில சித்தர் வழிபாடு இந்த மாதிரியெல்லாம் பயணிக்கக்கூடிய, மலை ஸ்தலங்கள்ல ஏறி வழிபாடு பண்ணக்கூடிய அந்த ஆற்றலை அவங்களுக்கு குடுப்பாரு. உச்சபலம் ஆயுள்காரன் உச்சபலம் பெற்றார் அப்படின்னாலே வந்து ஆயுள் உச்சம்தான். ஆயுள் வந்து தீர்காயுள் தான். அதில எந்த டவுட்டும் இல்ல. 12ஆம் இடத்துல இருக்கிறனால வீண் விரயங்கள தவிர்க்கும். வீண் விரயங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அசுப செலவுகள்னு சொல்லக்கூடிய இந்த மது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவழிக்கிறது. இது வந்து கண்டிப்பான முறையில இருக்கும் தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி அமரும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பணத்த விரயம் பண்ண வந்து, அதனால சில உடல் ரீதியான சிக்கல்களையும், சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகளும், இன்னும் சொல்லணும்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி, அதன் மூலியமா அவங்க வாழ்க்கைக்கு ஒரு த்ரெட்டனிங் ஏற்படுத்தக்கூடிய நிலைய கொண்டு வந்துரும். அதனால நீங்க வந்து 12ஆம் இடத்துல உங்களுக்கு ராசிக்கு 12ல சனி இருக்கா, ரொம்ப கவனமா இருந்துக்கங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. தர்ம, புண்ணிய காரியங்களுக்கு உங்களுடைய காச செலவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எந்த பயமும் இருக்காது. பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு. ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான யோக அவயோகங்கள வகுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமையை தர்றதுனால அவர் கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறார். ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாதிரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.